மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் உருவாக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர் அமைப்புகள் சார்பில் நடந்து வரும் வேலை நிறுத்தம் ஞாயிறன்று 18வது நாளை எட்டியுள்ளது. இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல், சிறைப்பிடிப்பு, படகுகள் பறிமுதல் உள்ளிட்டவற்றை தடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவ அமைப்புகள் சார்பில் கடந்த 24ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடந்து வருகிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து பாம்பன், மண்டபம் பகுதி விசைப்படகு மீனவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஞாயிறன்று வேலை நிறுத்த போராட்டம் 18வது நாளை எட்டியுள்ளது. தேர்தலின் போது பாரதிய ஜனதா அளித்த வாக்குறுதிப்படி மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இங்க உள்ள மீனவர்கள் பிரச்சனையை எடுத்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு தனி அமைச்சகம் உருவாக்குவோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா அந்த மாதிரி அமைச்சகமே இதுவரைக்கும் கிடையாது. ஆகவே மீனவர்களுக்குன்னு ஒரு தனி அமைச்சகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தணும், உண்டு பண்ணி தரணும். இதை எங்களுடைய கோரிக்கையை நாங்க கேட்டுக்கிறோம் அரசு. இதற்கிடையே சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை தஞ்சை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் ஞாயிறன்று சந்தித்து பேசினர். அப்போது தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தரும்படி கோரிக்கை வைத்தனர். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால் ஆகிய 6 மாவட்டங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்தோம். இந்த 6 மாவட்டங்களிலிருந்து கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் விளக்கமாக எடுத்து சொன்னோம். அப்பொழுது இந்த விசைப்படகுகள் அங்கே இன்றைக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும், 62 விசைப்படகுகளை விடுவிக்க வேண்டும், 93 மீனவர்கள் இன்றைக்கு இலங்கையினுடைய சிறைகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். மத்தியில் அமைந்துள்ள புதிய அரசு மீனவர்களின் நிரந்தர தீர்வுக்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.